வெல்கம் டு வெற்றிவோஸ். இப்போ வந்து गाइस இப்போ நம்ம டாஸ்கே வந்து 6 o'clock அந்த பஸ்ஸை பிடிக்கிறதாங்க. அதுக்காக நாங்க போயிட்டு இருக்கோம். ஆட்டோ இருக்கா, கார் இருக்கா, என்ன இருக்குன்னு தெரியல, எப்படி போக்குவரத்துன்னு தெரியல. பட் எப்படி இருந்தாலும் அந்த பஸ்ஸை பிடிச்சிருவோம்னு நினைக்கிறேன். வெல்கம் டு ஏறிட்டு உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுக்குறோம். ஸ்டே டியூன். எங்களுக்கு 6 மணிக்கு வந்து ஒரு பஸ் வந்து கொடைக்கானலுக்கு இருக்கு. நாங்க இங்க இருந்து கொடைக்கானல் போறோம். கொடைக்கானல்ல இருந்து பூம்பாறைக்கு வந்து மறுபடியும் பஸ் தான் போறோம். அதனால வந்து அந்த பஸ்ஸை பிடிக்கிறதுக்காக வந்து 12 o'clock குள்ள இருக்கணும். ஆமா, பூம்பாறையில வந்து 12 o'clock இல்ல, கொடைக்கானல் நம்ம 10 மணிக்கு இருக்கோம்டா. அங்க வந்து நம்ம பிக்கப் இருக்கு. ஆமா, கொடைக்கானல் வந்து 10 மணி. இல்ல பூம்பாறையில நம்ம பிக்கப் இருக்கு. சாரி, ஆமா 12 மணிக்கு வந்து பிக்கப் இருக்கு. அதை பிக்கப் பண்றதுக்காக நாங்க வந்து சீக்கிரமா போய் ஆகணும். இங்க ஃபுல்லா இருட்டா இருக்கனால எங்க ஃபேஸ் சரியா தெரியல. முன்னாடி வந்து கைடு போயிட்டு இருக்காரு, அவரை காட்ட வரும். வந்து கைடு போயிட்டு இருக்காரு தர்ஷன் குமார். அவர் நடக்கிறத பார்த்தாலும் உங்களுக்கு சிரிப்பா இருக்கும், பாருங்களேன் ஒரு நிமிஷம். கைடு எல்லாருக்கிட்டையும் ரூட்டு கேட்டு கேட்டு வந்து எங்களை கூட்டு போவாப்புல. கரெக்டா கேட்கறாடா, கைடுன்னு சொன்னோடனே கரெக்டா போய் கேட்கறான் ஆளு. பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு இருக்கோம். கொடைக்கானல் போயிட்டு அங்க வந்து நாங்க பூம்பாறை போனோம். ஆனா வந்து இங்கேயே டைரக்ட் பஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அது எந்த டைம்னு எங்களுக்கு தெரியல. அதான் இப்போ சாரி திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் போனோம். இந்த கண்டென்ட்னா கூகுள்ல பார்த்தாலே தெரியும் மேடம், பஸ் இருக்கா இல்லையா. நான் பார்த்தேன், சரியா வரல. இப்போ நீ சொல்ற நீ ஏன் சொல்றே கிருஷ்ணா, என்ன பையன் எல்லாம் சொல்றாங்க. தம்பி வந்தியா, 5000 ரூபாய் கொடுத்தியா, சைலண்டா அவனுக்கு சிறுசேரி பஸ்ல வரவே தெரியாது. இங்க வந்து நீ வாய் பேசிக்கிறேன். பஸ்ல வர போறேன். பஸ்ல வந்து பாடுறா, எப்படி மச்சா கரெக்டா குள்ளால வர செட்டிங்கா. அது எத்தனை வந்தல உனக்கு? நீ எப்படி எங்க பர்மிஷன் இல்லாம ஆட்டோல ஏறுவேன்? கிருஷ்ணா இவரு தெரியல. நீ பாட்டு வந்து ஆட்டோல ஏறணும். 5 பேர் சீட்டுக்கு மாதிரி ஏறணும்ல. முக நின்றுந்தீங்களே, வந்ததை டப்புன்னு பேசி பிடிச்சி ஏறணும் பாருங்க. ஆமா, எல்லாம் எங்களுக்கு யாரும் தெரியாதுல்ல. ஆட்டோவே ஆட்டோ இருக்குதுன்னா ஆட்டோ இருக்குது போலாமெல்லாம் கேட்கறது இல்ல. அவர் பண்ணி ஏறி உக்காந்துட்டாரு உள்ள. சரி, நேற்று வந்துட்டு பேசிங்க யாரு அவரு? யாரும் என்ன பண்ண போறாரு? இல்ல, ரொம்ப நேரமா நீ சொல்றதெல்லாம் கேட்டு மைக் வந்து வாங்கிட்டு வச்சு பேசு. அவன் எவ்வளவு அழகா பேசுறான். மைக் ஆன் ஆயிடுச்சா? இல்ல மச்சான், அவரோட கவனிப்பே வர மாதிரி இருக்குது. சூப்பரா. டீ குடிக்கிறியா? டீ ஆன் பண்ணிட்டியா? ஆன் பண்ணிட்ட மச்சான். வேற ஏதாவது சாப்பிடுறியா? இப்போ நாங்க வந்து கொடைக்கானல் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். கொடைக்கானல் இது திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அடுத்து கொடைக்கானல் பஸ் ஏறிட்டு. மச்சான், பஸ் வந்து கவர்மெண்ட் பஸ் தேவையில்ல, இந்த பாட்டு எல்லாம் போட்டு போவான் தெரியுமா? பாட்டு போடுவாங்க. பிரைவேட் பஸ்ரா, கவர்மெண்ட் பஸ்ல பாட்டு போடுவாங்க. காதோரோ லோலாக்கு எது ஸ்பீக்கர் எடுத்துட்டு வரலையா? ஓகேண்ணா, அதுல விட்டுருண்ணா, எங்களை முத வண்டியில விட்டுருண்ணா, நாங்க ஏறி போயிடணும். ஏய், ஆய் வருதுடா. ஆய் வருதா? பின்னாடி 2வது வண்டியில இந்த பையன் மட்டும் நான் வேணா பாத்துருவேன். தர்ஷன், நீ போனோம்னியாடா? இவர் வரலையா? இவர் ட்ரெயின்ல போக மாட்டாரா? ட்ரெயின் ஆடுதான், டென்ட்ல போவாரு. டென்ட்ல படுக்கும் இருக்குது, நரம்பு தளர்ச்சி, நாளைக்கு செத்துருவாங்களாம். தர்ஷன் வந்து ஃப்ரண்ட் சீட்டுக்கு வந்து கேட்டிருந்தாரு. அவங்க யாரோ ஆல்ரெடி இடம் போட்டு வச்சிருந்தாங்களாம். இஷ்டம் தான் பஸ்ல உட்காரு, இல்லாட்டி இறங்கு போன்னு கண்டக்டர் சொல்லிட்டு. என்னடா தர்ஷன், டேய் இந்த ஏரியாலாம் நம்ம சென்னை மாதிரி இல்ல, அச்சிருவாங்க நம்மள. பாத்து உஷாரா இரு. உன் கூட வந்து நாங்களாம் அடி வாங்க முடியாது. பின்னாடி ஒருத்தர் உட்காந்துருக்காரு உனக்கு பின்னாடி, அவரை காமியா. கிருஷ்ணா சைலண்டா உட்காந்துட்டான் பாத்தியா, எங்க அடி வாங்கினோன்ட்டு. பொன்னேரியிலே அவர்தான், அவரு கேட்காம ஏடிஎம்கே அங்க ஒண்ணு நடக்காது. எங்க அடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு சைலண்டா உட்காந்துட்டா, சீட்டே கேட்கல பாரு. ஆனா தர்ஷன் பாரு வாய் அடினே போயிட்டு உட்காருங்க இல்லைன்னா கிளம்புங்கன்ட்டாங்க. பூச்ச மேல வந்து உட்காந்துட்டான். நல்லா இருக்கு, பஸ் நல்லா இருக்கு, பாட்டு எல்லாம் போட்டிருக்காங்க. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி பிரைவேட் சுத்தி காமி. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி பிரைவேட் பஸ்ல போயிட்டு. நம்ம ரீல்ஸ் அந்த யூடியூப்ல தான் பாத்துருப்போம். ஆனா இது ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்கு. சவுண்ட் கேக்குதா தெரியல, பாட்டு போற சவுண்ட். முடித்த மாமா ஹேமன் அவர் கையில வெப்பன் எடுத்துட்டாரு. அப்ப போய் எடுத்துட்டு வந்துட்டான் ஆளு. ஓகே, கேஷுவலா பேவி நம்ம ஏதாவது பேச மச்சான். இப்படி சொல்ற நீ எதுவும் பேசுவாங்க. பஸ்ல வந்து
பார்த்து வரும் லவ் சாங்கா போடுறாங்க. நான் என்ன பண்றது, என் தலைவிதி. உனக்கு கூட பஸ்ஸா வர வேண்டிய நிலைமையா இருக்குது. நீங்க கூட ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா கூட ஜாலியா அப்படி 2 பேரும் கூட கையை போட்டு ஜாலியா லவ் சாங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு வருவேன். தலைவர் வந்து பாத்தீங்கன்னா போன அட்டம்ப்ட்லயே போக்சோல போக வேண்டியவர் ஜஸ்ட் மிஸ் ஆகி எங்க கூட வந்துருக்காரு. ஸ்டைல் மச்சான் அது. சொல்லு உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு சொல்லு. பஸ்ஸோட இரு பஸ்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு சொல்லு மச்சான். பஸ் நான் வந்து ரெகுலரா டிராவல் பண்ற ஒரு விஷயம் தான். அதுல இது புதுசா உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. போன கூட டிராவல் பண்ணிருக்கேன் வரைக்கும். நான் உன்ன மாதிரி ஆள் கிடையாது. நான் வந்து நார்மலான ஆமா நீங்க பெரிய ஆள். நீங்க சொல்லி அவன் டேமேஜ் பண்ணாதரா. வந்து இன்னும் ஹில் ஸ்டார்ட் பண்ண நமக்கு வந்து ஆமா நான் ஒரு half hour மேல இருக்கு. Queen of Hills. ஆமா கொடைக்கானல் HIL. வியூவர் வந்தா வந்து வீட்டில் இல்ல ஆமா ஹில்ஸ் தான். ஹில்ஸ் தான் மச்சான். HILS. நீ பெரிய ஆள் மச்சான். ஏண்டா நியூ வந்தா வீட்ல வந்து கால் நிக்காதா? பொறுக்கி மாதிரி சுத்தினே மாடர்ன் கைஸ். பொறுக்கி மாதிரி சுத்தினே பாப்பாடா. மாடர்ன் இதெல்லாம் போட்டுனா வீடியோ எவனோ பாப்பாடா. மாடர்ன் காய்ஸ் ஐயோ செம்ம கமெடி பண்றீங்க. எப்படி கூட செஞ்சாங்க அப்படியா? மைக் எங்க வாங்குறீங்க? மைக்க கீழே போட்டுறதுனா நான் போட்டு வை. கஷ்டப்பட்டு வாங்கிக்கிறேன். என்ன தர்ஷன் சரண்டா வர பாடு தலை சரண்டா வராரு. இது ஸ்லீப் டைம்டா. ஸ்லீப் டைமா இறங்கி விட்டுருவா. அரசியல் பேசாத. அரசியல் பேச ஆரம்பிச்சோன்னா நீங்க தாங்க மாட்டியா? பேசுறப்பா டோபி பசங்க நீங்க அரசியலை பத்தி தெரியாம பேசுவாங்க. எப்படி ஏடிஎம்கே டிஎம்கே ஒண்ணா வரீங்க? தண்டு தானே வரணும். சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி ஒரு பின்னாடி பல கூட்டம். நேத்து ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு வழியா நம்ம வந்து கொடைக்கானல் வந்தாச்சு. பசங்க வந்து திங்ஸ் வாங்குறதுக்காக கடைக்கு வந்திருக்கோம். தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் வாங்குவோம். அங்க வந்து கூல் ட்ரிங்க்ஸ் எதுவுமே இருக்காது. ஏன்னா காட்டுக்குள்ள இருக்கனால எதுவுமே இருக்காது. இங்கேயே எல்லாத்தையும் நாங்க வாங்கிடுவோம். என்னென்ன வாங்குறான்னு சொல்லி பசங்க பார்ப்போம். எவ்வளோடா 40 ரூபா ஆகுமா? ஏய் அது எதுக்குடா அத்தி பண்ண? சாக்லேட் வாங்கிக்கலாம். ஓ சைட் டிஷ் வேற நீங்க வாங்குறீங்களா? தர்ஷனு உங்க அம்மாவுக்குலாம் இந்த வீடியோ காட்டுவியா? உங்க வீட்ல எல்லாம் காட்ட மாட்டியா வீடியோ? நண்டு நீ என்ன பண்ற? பொரி உண்டை வாங்கிக்க. பொரி உண்டை 10 ரூபாய்க்கு நல்லா பெரிய உண்டையா வாங்கிக்கினு நீ தர்ஷன் உன் பேச்ச தர்ஷன் வந்து கேட்பான். தர்ஷன் ஏண்டா நீ கேட்டிய ஜூஸ் வாங்கி சொல்லி கேட்டிய இவனுக்கு என்ன வாங்கிறான் பாத்தியா? காட்டு. அதான் மச்சான் அவங்க புடிச்சதெல்லாம் வாங்கிப்பானுங்க. அதான் அதுக்கு நம்ம காசு எடுத்து தலையில போட்டு. ஏன் இவன் காசு தரல? காசு தரல இவன் தரமாட்டேன்டானா? 5000 ரூபாய் கொடுக்குறான்ல. உங்களுக்கு என்ன வேணுமோ அது டாபிக் வேணும். இந்த கோக்கு எல்லாம் வாங்கிக்கலாம். நீங்க வாங்கிட்டு வரணும்டா. சாப்பாடு பசிக்குதுன்னு கேக்குறான்டா. அவன் பசிக்குதுன்னு கேக்குறான்ல. அவன் அந்த கடையில சாப்பிட மாட்டேன்றான். ஏன்னா நீங்க காட்டுறதுல நாங்க எப்படா சாப்பிடுவோம்? 5000 ரூபாய் ஆர்கனைஸ் பண்றோம்னா எல்லாருக்கும் ஏத்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணணும். சரியா? உங்க இஷ்டத்துக்கு போறீங்க டிராபிக் இது எதுக்கு? கோக்கு இருக்குல்ல அப்புறம் ரெட் பண்ணா வாங்கினோம். இவன் ரெட் பண்ணா வித்தவுட் சுகர் தேடி வாங்கினுவா. இது மட்டும் தேடினீங்கல்ல. நேத்து நைட் 10 மணிக்கே முடிஞ்சிச்சு டைம். முதல்ல 2 ஜூஸ் நைட் 10 ஆமா அவன் நேத்து நைட் ஜூஸ் குடி இப்ப ஜூஸ் குடிக்கல. அவன் புரோட்டீன்ல இப்ப வேஸ்டா தான் போயிட்டு இருக்கு. ஏய் தர்ஷனே அடிஷனல் பேக்கேஜ். தர்ஷன் இங்க வா. இப்படி வாங்க கொஞ்சம் கேமரா முன்னாடி வாங்க. போயிச்சு பாரு. என்ன உங்க இஷ்டத்துக்கு வாங்கிட்டு வரீங்கன்னா கதை இது என்னடா இது? அவன் ரெட் பண்ண கேக்குறா வாங்கிட்டு வர மாட்டீங்க. ஏன் வந்து நம்ம பூம்பாறை வந்து பஸ் ஏறினோம். பஸ் வந்து ரொம்ப டைமிங் பஸ்ன்றதுனால எப்பவுமே கொஞ்சம் கிரௌட் அதிகமா தான் இருக்கு. அது இல்லாம பூம்பாறை ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்ன்றதுனால வந்து நிறைய கிரௌட் தான் அதிகமா இருக்கு. இந்த சீட் பிடிக்க எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஜெயராமுக்கும் ஹேமந்துக்கும் வந்து சீட் இல்ல நின்று இருக்கானுங்க. தர்ஷனுக்கும் சீட் இல்ல. ஆனா கிருஷ்ணா எப்படியும் எனக்கு மட்டும் சீட்டை பிடிச்சி வச்சுட்டான் வேற. ஆனா இந்த ட்ரிப் கொஞ்சம் அட்வென்ச்சரா இருக்கு. பாக்கலாம் என்னன்ட்டு. இங்க இருந்து பூம்பாறை வந்து 1 hour ஆகுமா? அந்த 1 hour வந்து எப்படி போக போகுதுன்னு தெரியல. ஒரு வழியா நாங்க வந்து இப்ப பூம்பாறைல இருந்து ஹோட்டல் காபா வந்திருக்கோம். காபாவுக்கு வர்றதுக்கு எங்களுக்கு வந்து காபா தலைக்கு ஏறி பித்த ஏறி போச்சு எங்களுக்கு. பஸ்ல சீட்டும் இல்ல ஒண்ணும் இல்ல. ஒரு 1500 ரூபாய் முன்பணம் வாங்கினானுங்க.
அந்த முன்பணத்துக்கு குத்ததும் குத்தம் அதை திரும்பவும் கொடுக்க மாட்டேன்டானுங்க. பஸ்ஸுக்குள்ள பசங்களுக்குள்ளே கட்டி பிடிச்சிட்டு ஏற்கஞ்சேரி ஆமான்னு பாட்டு போடுறானுங்க. கூட்டிட்டு வரானுங்க. தலைவலியே வந்துச்சு அந்த பஸ்ல. குவா குவாங்கிறான், ஒருத்தன் உவா உவாங்கிறான். ஐயோயோ இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தது எதுக்கு? அப்படியே அங்க காமி. ஆனா கிளைமேட்ல ஓரளவு ஓகே. நமக்கு வந்து பிக்கப் இங்க இருந்து நம்ம வந்து பண்ணுகிறேன். டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு கேப் வரும் நமக்கு. கேப்ல வந்து பிக்கப் பண்ணி ஆஃப் ரோட் ட்ரக் போறோம். இப்ப நம்ம ஆல்ரெடி எல்லாம் வாந்தி எடுத்துட்டு இருக்கானுங்க. டாக்டர் எழுதுற எலி மருந்து சீக்கிரமா எழுதுறான் பாடுறான். ஆல்ரெடி எல்லாம் வாந்தி எடுத்துட்டு இருக்கானுங்க. இதுக்கப்புறம் நாங்க வந்து இங்க இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வந்து ஆஃப் ட்ரக் பண்ண போறோம். அதை என்ஜாய் பண்ண போறோம். ஆஃப் ட்ரக்கா? ஆமா ஆஃப் ரோட் அத்தை வாந்தி இருக்கு போல. ஆமா அத வாந்தி இருக்கு. கிருஷ்ணா பப்புன் மாதிரி காண்டா ஆள் பாக்கத்து. இவன் பப்புனே தோத்துருவான்டா. இங்க பாடுறா அந்த குல்லா ஜர்க்கின்னு நோயாளி மாதிரி இருக்கான் பாரு பாக்கத்து. ஏன் இன்னைக்கே போயிடேன். ஜெயராம் கிளைமேட் எப்படி இருக்கு? கதை கதான் இருக்கு மச்சான். இன்னும் கொஞ்சம் கூலிங்கா இருக்கும். நைட் வரும்டா. ஏய் லாக் ஆவல்டா இது. இப்போ உட்கார்றா. ஓகே ஓகேண்ணா. டேய் போனை புடுறா கைண்ட் ஊந்துற போகுது. ஆள் எப்போ இருப்பாங்களா? ஸ்டேஷன்ல ஆள் எப்போ இருப்பாங்களா? ஏன் ஜட்டியோட உட்கார போறியா? பாத்தனா இன்னும் வாழ்ந்து முடிக்காத பசங்க நாங்க. நீ தான் வந்து முஸ்டியடா. ஒரு டைம் தான் மச்சான் வந்தேன். ஒரு வாரம் வாரம் வரணும். பாரு 2 ஃபோன் இருக்கு. யாருக்கு 2 ஃபோன்? நீ எதுடா? பேசு மைக் மாட்டின்றவங்க பேசுங்க. இல்ல அந்த ஆஃப் ரோட் வரல அப்பதான். நீ வேலைக்கு ஆக மாட்டா மச்சான். ஃபோன் டேய் ஏமந்தி ஜன்னல்ல மூடுறா. ஏய் ஹலோ மக்களே, இப்ப நம்ம எங்க வந்துட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா பூம்பாறையில வந்து ஒரு அருமையான ட்ரிப். குளுதுல எதுனா கொடைக்கானல் வாங்கிக்கிறீங்க முதல்ல? ஆஃப் ரோட் ட்ரெக்கிங் போறோம் गाइस. நல்லா செக் பண்ணியா போன் என்கிட்ட. गाइस ஆஃப் ரோட் ட்ரக் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அச்சு ஓடுனா ஃப்ரண்ட்ல மாட்டிக்க சொல்றாங்க. நான் சொல்றேன். गाइस எங்கடா? இன்னும் பிரச்சனை கிடையாது. பிடிக்க மாட்டானே. அத்துவாங்க. எதுக்கு இத்தனை பேரை இப்படி ஏத்திட்டு வரீங்க? பிடிக்கிறதுக்கு என்ன ரூல்? எவ்வளவு நான் இங்க இருந்து போக? 1/2 மணி நேரம். ஓகே நான் அச்சு ஓட்டுனா பள்ளமா பார்த்து ஓட்டுனா. சாப்பிட்ட பரோட்டா ரேட்ட மொத்தம் வெளியே வரணும் உனக்கு. இந்த விட்டா பாரு ஏப்பத்த. ஏய் செம்மையா தர. இது ஒரு வீடியோ எடுங்கடா. காலைல இருந்து எத்தனை ரவுண்டா போயிட்டு வந்தீங்க? இதோட 3வது ரவுண்ட் போயிட்டு. ஏய் இது ஒரு வீடியோ எடுங்கடா. ஜெயரா உன் போன் கொடு. ஏய் அப்படியே வெளிய போறதுக்கா? குடு மச்சான் எடுப்போம். இப்ப போறவனே ஃபால்ஸ் போறீங்களா? ஆமாண்ணே. நீங்க குடுங்களானே? இல்லண்ணே வேற ஒருத்தர் வருவாங்க. ட்ரக்கிங் திருப்பி இந்த வண்டி இதுக்கு வந்துவீங்களா? பிக்கப் பண்ணு. என்னண்ணே சொல்றீங்க? ட்ரக்கிங்கா? ஆமா. அத போயிட்டு வர 1 மணி நேரம் ஆகும் ஃபால்ஸ். எதுல ஃபால்ஸ்? அந்த கூகுள் ஃபால்ஸா இல்ல வேற? இல்லண்ணே நம்ம ஏரியாவுல இருக்கு. நல்லா இருக்குமா? எவ்வளவு நேரம் ஆகும்ண்ணே? 1 மணி நேரம் ஆகும்ண்ணே. நீங்க 1 மணி நேரத்துல போயிட்டு வந்துருவீங்க. நாங்க வேற ஏற மாட்டோம். லேடிஸ்னா ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். நம்ம இதுலயே போயிட்டு வரது எவ்வளவு நேரம் ஆகும்? 1 மணி நேரம் தான் ஆகும். 1 மணி நேரம். ஆமா. குளிச்சா 1/2 மணி நேரமா? 1.5 மணி நேரம் கணக்கு. ஐயா நாங்களாம் குளிப்போம்பா. மூலிகை தண்ணி வேற ஆகும். ஆமா குடி போயிட்டு. கிருஷ்ணா நான் சைலண்டா வர. வாந்தி வந்தா சொல்ல அண்ணன் நிப்பாட்டு சொல்றேன். முன்னாடி பொண்ணு வர இது வாந்தி இந்தி எடுத்து அசிங்கம் பத்திராத டீம். गाइस இப்போ நம்ம டென்ட் ஸ்டேக் போயிட்டு இருக்கோம். போற வழியில ட்ரெக்கிங்லாம் போவோம். உங்களுக்கு ஆஃப் ரோட் ட்ரெக்கிங் போயிட்டு இருக்கோம். நம்ம அண்ணன் வந்து வளைச்சு ஓட்டுறாரு. நல்லா இருக்கு गाइस. நீ மூடி நோரியா? ஸ்டார்ட் ஆக போதுன்னு சொல்லிருக்கேன். என்ட்ரா ஆகும் சொல்லுங்க. டேய் என்னடா ஃப்ரேம்ல தெரியறவன் போட்டுந்தா போதும். கருப்பா இருக்கிற போதிலாம் போடுதா. ஓகேப்பா. யாரு தர்ஷனு? மச்சான் நீ வந்து பக்காவா பண்ணிடுற மச்சான். 1500 சோறு நல்லா கிடைக்குதோ இல்லையோ இது வரையும் வந்தது திருப்தி மச்சான். டிஎம்கே ஏடிஎம்கே தான் மச்சான். அதுக்காண்டிலாம் ஏடிஎம்கே நான் ஓட்டு போட்டுற மாட்டாங்க. ஏய் வாடா அப்படியே முன்னாடி போய் வீடியோ எடுத்துட்டு வரோம். ஏடிஎம்கே நிறைய ஓட்டுன்றீங்களாமே. ஏய் ரிசீவர் போட்டியாடா? போன் கொடு நாங்க போயிட்டு வரோம்.
गाइस ஆஃப் ரோட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எங்களால முடியல, வண்டி குலுங்குது. ஆஃப் ரோட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எங்களால முடியல, வண்டி குலுங்குதான், பயங்கரமா குலுங்குது. ஐயோ ஃப்ரண்ட்ல கொஞ்சம் ஜூம் போடுறா லைட்டா. போதும் போதும்டா. டேய் அங்க பிளர் ஆகுது ஃப்ரண்ட்ல, அது பிளர் ஆக கூடாது. அது மிஸ்டடா. அது மிஸ்ட் இல்லடா, நான் டோர் மேல உட்கார்ந்து சாஞ்சிட்டேன்னா கொஞ்சம் பின்னாடி போடா. நான் டோர் மேல சாஞ்சிட்டேன், அப்படி போடா. டேய் அங்க இடம் இல்லடா. டேய் தர்ஷனே நீ பின்னாடி போடா. என்ன பரம்பல போ. பின்னாடி போடாவா? ஓட்ட சுத்தி எனக்கு விட்டதே பெரிய விஷயம். டேய் ரீசன்ட்டா பேசுங்க. என்ன பின்னாடி ஃபேமிலி இருக்கு. இப்ப கேட்காத. டேய் இப்ப கேட்காத. அம்மா கேட்காத மேரே. இப்ப கேட்க வழியே. ஐயோ வெற்றி வாங்குற. டேய் நீ கொஞ்சம் ஏறி உட்கார்றா. மச்சான் நீ தான் ஏறி டோர் மேல உட்கார்ந்து நீங்க பாரு. மேல ஏறா நீ அப்படியே மேல ஏறு, கால ஏறு. ஒரு கால் இப்படி போடு. அவ்வளவுதான் புரியே காலையில போனேன். ஏய் கம்மி ஆகல. ஏய் கம்மி ஆகல. பாக்ஸ் வாங்க. பாக்ஸ்ரா. ஏய் ஒரு பாக்ஸ் வாங்கடா நிமிஷம். பாக்ஸ் எங்கடா வாங்குனா? எனக்கு விஷயம் ஒண்ணு வரணும். நீங்க போகும்போது எம்டியா போடுவோம். ஆமா எம்டி கீழே போகும். நாளைக்கு தான் மறுபடியும் இதே போல, நாளைக்கு டாபிக் இதே போல போகும். ஆமா இது எப்படி நீங்க நியூ இயர் மட்டும் தானா இல்ல எப்பவுமே வா? நியூ இயருக்காக இப்ப மற்றபடிக்கு வந்து வாரத்துல ஒரே வரும். அதுதான் மட்டும் 10 நாள்லாம் வேலை வைப்பீங்க, காய் வைப்பீங்க. பறவை உயிர் என்னடா மீதி நாள்ல பறவை உயிர். பறவைனா மதுரையா? வண்டி போயிருவேன், காய் இதே வண்டி தானா? இல்ல வேற வண்டி. உங்களுக்கு காய்கறி எல்லாம் இங்க இருந்து மதுரையில இருந்தா வருமாடா? இங்க இருந்தா மதுரைக்கு போகும். மதுரையில இருந்து இங்க என்னென்ன வேலையா காய்கறி? கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, முட்டைக்கோசு எல்லாம் ஃபேமஸ் இங்க. எல்லாமே ஏமந்த். ஏய் லைட் குடு. ஏமந்த் அச்சு ஓட்டணும். என்னன்னா கழுத்துல உள்ற மாதிரி இருக்கு. ஏறாம இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி போகிறது. கிருஷ்ணா அதான் மச்சா உருப்படியா ஒரு ட்ரிப்பை வந்து நீ பிளான் பண்ணியிருக்க. அவனே எதிர்பார்க்கல, தெரியாம நல்லா தான் இருந்துச்சு. ஸோ எல்லாரும் 1000 ரூபா எக்ஸ்ட்ரா கொடு. எனக்கு அது மட்டும் வாங்கி வராங்க. ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணு. ஒரு வழியா நம்ம வந்து லொகேஷன் வந்தாச்சு. லொகேஷன் பார்த்தீங்கன்னா இதுதான். எப்பவுமே வந்து நம்ம ரூம் எடுத்து ஸ்டே பண்ணுவோம், ஆனால் இந்த டைம் கொஞ்சம் அட்வென்ச்சரா இருக்கணும்னு சொல்லிட்டு டென்ட் ஸ்டே வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஆனால் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இங்க ரொம்ப அதிகமாகவே இருக்கு. லொகேஷனும் பயங்கரமா இருக்கு. நாங்கள் வந்து இந்த லொகேஷன் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்க உங்க வைபை. நியூ இயர், அதுவும் இன்னைக்கு வந்து நியூ இயர் வேற. நாளைக்கு வந்து என்ன பண்ண போறோன்னே தெரியல. எங்க கையில என்னென்ன இருக்குன்னு உங்ககிட்ட சொல்லவும் முடியாது. எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து காட்டுறேன், மறக்காம பாருங்க. எங்க அப்பா மட்டும் இந்த வீடியோ பார்க்க கூடாது. தர்ஷன் உங்க அப்பா பாப்பாரா வீடியோ? அவங்க அப்பா பார்க்க மாட்டேன். அவங்க அப்பா பாப்பாருல பாஸ்கர். என்ன உள்ள உட்காரலாம்ல? காசு குத்துறியா? காசு குத்துறாதான் உட்காரணும். தெரியாதுடா. எப்படியா இருக்கு? பக்காவா இருக்கு. ஓகேவா? போட்டு படுத்தோம்னா படுக்கிறியா? தூக்கம் தான் ஜம்முன்னு நமக்கு. இதான் லொகேஷன். அண்ட் பக்கத்துல ஒரு சின்ன லேக் இருக்கு, அந்த லேக்கும் காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு ஸ்பாட்லயுமே வந்து ஒரு ஃபயர் கேம்ப் அண்ட் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே இருக்கு. விளையாடுறதுக்கு இண்டோர் கேம்ஸ் இருக்கு, வாலிபால் விளையாடலாம், கேரம் விளையாடலாம், ஷட்டில் இருக்கு. இங்க ஒரு ஃபயர் கேம்ப் இருக்கு. இந்த இடத்துல இன்னைக்கு மட்டுமே வந்து மோர் தென் 70 பீப்புள்ஸ் கிட்ட வந்து வந்திருக்காங்க. ஸ்பாட்டை பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குங்க. ஸ்பாட்டு குறைச்சலே சொல்ல முடியாது. கொடுத்த 2300 ரூபா ஒரு ஆளுக்கு வந்து 2 வேளை சாப்பாடு, டென்ட் ஸ்டே, கேம்ஸ், லொக்கேஷன்ஸ் எல்லாமே பக்காவா இருக்கு.